திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 22வது வாக்கியம். தெய்வத்தை பெற்றேனோ தேவகி யாரை போலே. இந்த வாக்கியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த வாக்கியத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை நம்ம கேட்கலாம். ஒரு தம்பதியர் திருமாலை நோக்கி தபஸ் ரொம்ப வருஷம் பண்றா. அந்த தபஸோட முடிவுல திருமால் என்ன வேணும்னு கேட்கும்போது, இவர்கள் சாதாரணமான புத்திர பாகியத்தை பத்தி கேட்கறது இல்ல. எங்களுக்கு நீங்களே தான் குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கிற அந்த வரத்தை. திருமால் அப்படியே ஆகட்டும் என்று சொன்னது பிறகு, அவர் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு பிறவியில மனைவி பிருஷ்ணி, சுதபஸ் கணவன் பிருஷ்ணி கர்ப்பன் அப்படிங்கிறது குழந்தை. திருமால் அந்த மாதிரி அவதரிக்கிறார். அதுக்கப்புறம் காஷ்யப்பர், அதித்தி அவா 2 பேருக்கும் வாமனராக அவதரிக்கிறார். அதுக்கப்புறம் தேவகி, வசுதேவர் இவா 2 பேருக்கும் கிருஷ்ண பரமாத்மாவா அவதரிக்கிறார். அப்ப தெய்வத்தை பெற்றேனோ தேவகி யாரை போலேன்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்றா அப்படின்னா, தெய்வமே தனக்கு குழந்தையா வேணும் அப்படின்னு கேட்டு தேவகி அந்த பேரை பெற்றிருக்கா. எனக்கு அந்த பேர் இல்லையே, நான் அவ்வளவு புண்ணியம் பண்ணலையே, அந்த மாதிரி தபஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ திருக்கோளூர்ல இருந்து புறப்பட்டு போறதா இந்த கதை சொல்றது. கிருஷ்ணரோட அவதார நோக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அசுரர்கள் வதம், அதுக்கப்புறம் பூமாதேவியின் பாரத்தை குறைக்கிறது, இந்த மாதிரி நிறைய நோக்கங்களை பத்தி நம்ம போக போக கிருஷ்ணரோட லீலைகள், அதுக்கப்புறம் வேற சில விவரங்கள் எல்லாமே திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல நிறைய வாக்கியங்கள் சம்மந்தமா வருது. அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம்.